சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆண்டுதோறும் பார்த்தோன்னா இந்த நவம்பர் டிசம்பர் காலங்களில் மழையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் மற்ற இருக்கக்கூடிய 10 மாதங்கள் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சாலைகளில் தோண்டப்படக்கூடிய பள்ளங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த பணிகள் முடிவடைதானா கேள்விக்கு பதில் நிச்சயமாக தான் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகராட்சியும் பொதுப்பணித்துறை சார்பாக எடுக்கப்படக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் கிட்டத்தட்ட 70% குறைவாக தான் முடிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படக்கூடிய பணிகள் முடிவடையாமல் இருக்கு. அப்படிதான் இந்த ஆண்டும் பார்த்தோன்னா சென்னை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை சார்பாக இந்த ஆண்டு பார்த்தோன்னா 1500 கிலோமீட்டருக்கான மழைநீர் வடிகால் பணிகளை தொடங்கியிருந்தாங்க. இன்று செப்டம்பர் 30 தான் அவங்க நியமனம் செய்யப்பட்ட இறுதி தேதி. இந்த தேதிக்குள்ள எல்லா பணியும் முடிக்கணும் அப்படின்னு தற்போது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை மாநகராட்சியில் 2 ஆலோசனை கூட்டங்கள் கடந்த மாதமே நடைபெற்றது. பணிகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் எல்லாரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பணியாற்றி ஊழியர்களுக்கு தெரிவித்தாலும் கூட தற்போது நேரடியாக பார்க்குறோம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையில் தான் நம்ம இருக்கிறோம். தற்போது தான் இங்கே மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான பணிகளே தொடங்கியிருக்கு. இங்கே மிகப்பெரிய பள்ளம் என்பது தோண்டப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த காஸ் தியேட்டர் அருகே வெறும் பேரிகார்டு வைக்கப்பட்டிருந்தோ அதே போல தான் கடந்த ஆண்டு மழைநீர் வடிகால் பணியும் போது ஒருவர் உயிரிழந்த பின்பு தான் சென்னை மாநகராட்சி பேரிகார்டு வச்சாங்க. அது மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி இந்த கிரீன் கலரில் அந்த இடத்த மூடுவதற்கான பணிகள் என்பது எடுக்கப்பட்டது. தற்போது அதே போன்ற நடவடிக்கைகளை இந்த ஆண்டு மழைநீர் வடிகால் பணிகளை தொடங்கும் போது எடுக்காததன் காரணமாக இந்த ஆண்டு ஒரு உயிரிழப்பு தொடங்கியிருக்கு. நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். ஒரு பிரதான சாலை கிண்டியில் கத்திப்பாராலிருந்து கிண்டி, அதே போன்று அண்ணா சாலைக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களே பயணிக்கக்கூடிய ஒரு சாலையில் இவ்வளவு பெரிய பள்ளம் என்பது தோண்டப்பட்டிருக்குது. மிகப்பெரிய கம்பிகள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே கல்லூரி இருக்குது. அந்த ஒரு புறம் திரும்பக்கூடிய இடத்துல தான் கிண்டியோடைய பேருந்து நிலையம் இருக்குது. இப்படி முக்கியமான இடங்களில் கூட சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகளை தீவிரப்படுத்தியோ அதை முடிப்பதற்கான பணி என்பது நடைபெறவில்லை. தற்போது இந்த மாதம் இறுதிக்குள்ளே முடிக்கணும்னு திட்டமிட்டதால் கூட தற்போது தான் இந்த பணி என்பதே தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்னும் ஒரு 20 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய சூழலில் தற்போது வரை இந்த பணிகள் முடிவடையாததால் பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளவங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே பணி முடிக்கலைன்னா இந்த பணியை ஜனவரி மாதம் வரை வடகிழக்கு பருவமழை முடிவு வரை முடிக்க முடியாது. மழைக்காலங்களில் இந்த பள்ளம் அப்படியே இருக்கும். சாலை முழுவதும் மழைநீர் தேங்கும் போது பள்ளம் எங்கே இருக்குது, சாலை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை ஒவ்வொரு ஆண்டும் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கிறோம், திட்டமிட்டு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட மழைநீர் வடிகால் பணிகளை திட்டமிட்டபடி முடிக்க முடியாத ஒரு சூழலில் சென்னை மாநகராட்சியில் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் 2 மாதங்கள் மழையால் பாதிக்கப்பட்டால் 10 மாதங்கள் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளால் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறை சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு பணி தற்போது தான் தொடங்கி இருக்கிறது. இதுதான் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது.